ஹலோ ஆல். இன்றைக்கி குருக்ஷேத்ரா அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய மகாபாரத கதையோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மகாபாரத கதை அப்படிங்கிறது நமக்கு காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு சிம்பிள் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா நீதி அநீதி, தர்மம் அதர்மம், இதுக்கு இடைப்பட்ட நடக்கக்கூடிய ஒரு போராக தான் இதில் அமைஞ்சிருக்கும். இதில் நார்மல் மனிதர்களும் ப்ளஸ் கடவுள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் கிருஷ்ணரும் அமைஞ்சிருப்பார். இந்த போர் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் கிருஷ்ணர் ப்ளஸ் மூதாதையர்கள் பொதுப்படியாக நிறைய பேருக்கு இது ஒரு விருப்பம் இல்லாத போராக அமைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரே வம்சத்தை சேர்ந்த 2 ராஜ குடும்பங்களுக்கு இடைப்பட்ட ஒரு போராக இது அமைஞ்சிருக்கும். ஸோ யார் வெற்றி பெறுறது அப்படிங்கிற ஒரு விஷயமாக இது அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் யாருக்குமே ஒரு விருப்பம் இல்லாத ஒரு போராக தான் அமைஞ்சிருக்கும். 18 நாள் குருக்ஷேத்திரத்தில் நடந்த இந்த போர் 18 விதமான கதை, 18 விதமான கேரக்டர்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நம்ம டீட்டெயிலிங் அப்படின்னு எடுத்து பார்க்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயிலிங் இது ஒரு அனிமேட்டட் சீரீஸ். ஸோ இந்த அனிமேட்டட் சீரீஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவுமே நல்லா இருக்குது. அதை சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது என்னோடய சஜஷன். என்ன அப்படின்னா, டீட்டெயிலிங்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு திங் கலர்ஸை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப கிளியராக சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நல்லா பண்ணியிருக்காங்க. ஹியூமன்ஸ் ஆகட்டும், வெஹிக்கிள்ஸ் அதாவது ரதங்கள் ஆகட்டும், அப்புறம் பில்டிங்ஸ் ஆகட்டும், அந்த ஓவரால் ஷாட்ஸு, ஏரியல் வியூஸில் இருக்கக்கூடிய டோட்டல் கவரேஜ் ஆகட்டும், இது எல்லாமே நமக்கு ஒரு அனிமேட்டடில் ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்பாக கொடுத்து கலர் ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹியூமன் எடுத்தோன்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், அவங்களுடைய நடை உடை பாவனைகளாகட்டும், ஸோ ரதம்னா அதனுடைய டீட்டெயிலிங், டிசைன்ஸ் ப்ளஸ் அது மூவ் ஆகக்கூடிய மோஷன்ஸ், ஸோ இந்த மாதிரியான டோட்டல் ஸ்ட்ரக்சர்ஸுமே கிளியராக சூப்பராக கிறிஸ்பாக கொடுத்துருக்காங்க. இதில் 11 லாங்குவேஜஸ் அவைலபிலிட்டி இருக்குது, இன்க்ளூடிங் தமிழ். நான் தமிழில் தான் பார்த்தேன். அடுத்தது ஒரு 20+ லாங்குவேஜஸில் சப்டைட்டில்ஸுமே இருக்குது. கண்டிப்பாக இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்ஸு. ஸோ ப்ளஸ் நமக்கு தமிழில் நான் பார்த்ததுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் எனக்கு என்ன பட்டது அப்படின்னா, நம்ம தமிழ் லாங்குவேஜை ஒரு கம்ப்ளீட்டாக இதில் ஒரு அழகாக கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய தமிழ் கன்வர்ஷன் அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இமோஷன்ஸ், அதாவது அன்பு, பாசம், கோபம், இல்லை வெறுப்பு, இல்லை கேலி ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இது நான் சொல்ல வர்றது தமிழ் லாங்குவேஜுடைய இம்பார்ட்டன்ஸ். நான் அதில் பார்த்ததுனால அதை சொல்கிறேன். மற்ற லாங்குவேஜஸ்லேயும் அதே சேம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகு நம்மளால் கண்டிப்பாக அதை அனுபவிக்க முடியும். ஸோ மஸ்ட்டு இது எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு நல்ல சீரீஸ்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நான் இது ஒரு 4.1 அவுட் ஆஃப் 5 மார்க்ஸ் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இப்போ வரைக்கும் 9 எபிசோட்ஸ் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு 9 எபிசோட்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் லான்ச் பண்ணுறதா டேட் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் உங்ககிட்ட ஒரு கொஷின், மகாபாரதம் அப்படிங்கிறது நம்மளுடைய இதிகாசமா இல்லை புராணமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். நானும் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு ரிவ்யூவில் பார்க்கலாம். தேங்க்யூ.